Hi friends, welcome you all to Deep Matrix. ஸோ இப்போ இருக்கிறது வந்து டேஷ் பிளாட்லி சீரீஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி கிராஃபை வந்து டேஷ் பிளாட்லியில் வந்து எம்பெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டேட்டா ஃப்ரேம் நம்மளே க்ரியேட் பண்ணி இந்த லைன் பிளாட்டை எம்பெட் பண்ணோம். அது போல் இந்த டெமோ டேஷ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அ டைட்டில், சம் H4 டைட்டில் நினைக்கிறேன், சாரி H1 டைட்டில். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டேஷ் கோர் காம்போனன்ட்ஸ். டேஷ் கோர் காம்போனன்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நம்ம வந்து இதுக்கு போகலாம், அதாவது டாக்குமெண்டேஷன். ஸோ டேஷ் கோர் காம்போனன்ட்ஸில் நமக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸும் இருக்கும். லைக் இன்புட் காம்போனன்ட், லாக் அவுட் பட்டன்ஸ், ரேடியோ ஐட்டம் பட்டன், இந்த ஸ்லைடர் ரேஞ்ச் ஸ்லைடர், அதுக்கப்புறம் ட்ராப் டவுன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 இதை பற்றி பார்ப்போம், ட்ராப் டவுன் ஸ்லைடர். ஸோ இது ரெண்டுத்துக்கு அப்புறம் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கால் பேக் பற்றி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் ஸ்லைடர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்லைடரையும் கிராஃபையும் இல்லை ட்ராப் டவுனும் கிராஃபையும் எப்படி கால் பேக் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் இந்த 2 காம்பனன்ட் பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கிராஃப் தேவையில்லை. ஸோ கிராஃபை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிறது நம்மக்கிட்ட HTML டைட்டில் மட்டும்தான். இதுக்கு கீழே நம்ம இது பண்ண போகிறோம் HTML டாட், சாரி, அதுக்கு இங்கே நான் வந்து டிசிசி காம்பனண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஃப்ரம் டேஷ்லேருந்து டிசிசியை இம்போர்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிப்போம், HTML டாட் டிவ். இந்த டிவ்வுக்குள்ளே தான் நம்ம காம்பனண்ட் இருக்க போது. நான் ஏன் இந்த டிவ் முக்கியம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிசிசி டாட் ஸ்லைடர். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்னிப்பெட் ஃபார்மேட்டு. டிசிசியில் வந்து ஸ்லைடர்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ 0லேருந்து 20 வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரேஞ்ச், மினிமம் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெப் சைஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். நம்ம கேஸில் வந்து நான் ஸ்டெப் சைஸ் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ வந்து ஸ்லைடர் எப்படி இருக்குன்னா 0, 5, 10, 15, 20 இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் வேல்யூ ஒன்று செட் பண்ணணும். வேல்யூ ஈக்குவல் டு 10 கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஒரு UI ஸ்டார்ட் ஆகும்போது வேல்யூ வந்து 10ல் செட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இந்த வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம ஐடி வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ என் கேஸில் வந்து நான் மை ஸ்லைடர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கோட் டன். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கோட் வந்து பேக் எண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, 8600 போர்ட். ஸோ இப்போ போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ என்ன இஷ்யூ? ஓகே, எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரி ஸ்லைடர் வந்துருச்சு. நம்ம மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 20, ஸ்டெப் சைஸ் வந்து 5 நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இனிஷியலாக செட் பண்ண வேல்யூ வந்து 10, அதனால 10ல் செட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ இந்த 5 ஸ்டெப் சைஸில் தான் நீங்கள் இது வந்து கம்மி பண்ண முடியும். இப்போ நான் 5க்கு பதிலாக நான் வேறு ஏதாச்சும் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10க்கு பதிலாக நான் இந்த இடத்துல 2 கொடுத்துட்றேன். அகெயின் சேவ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து வேல்யூ வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு நடுவில் இன்டர்வல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் ஸ்லைடரில். ஓகே, ஏன் ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னு பார்ப்போம். வேல்யூ 2, சாரி, தப்பாக பண்ணிட்டேன். ஆக்சுவலி வேல்யூ நம்ம 2 செட் பண்ணக்கூடாது. சாரி, ஸ்டெப் சைஸ் வந்து இது தானே 5. ஸோ இதுக்கு பதிலாக தான் 2 கொடுக்கணும். கொடுத்துட்டேன். ஐ திங்க் என் சிஸ்டமில் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து திஸ் சைட் கேனாட் பி ரீச்ட் அந்த மாதிரி வருது. ஸோ இட் வேரி ஃப்ரம் சிஸ்டம் டு சிஸ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்வல்ஸ் அதிகமாகிருச்சு, அதே ஸ்லைடர் தான். பட் இப்போ இந்த ஸ்லைடரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேஜை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஒரு பெரிய UI இல்லைன்னா ஒரு ஒரு ஃபீச்சர் வெப் டெவலப்மெண்ட் ஆப் அந்த மாதிரி பண்ணுறோன்னா அந்த இதில் வந்து இது வந்து நைஸாக இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்டைலிங் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த டிவ்வை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டிசிசி ஸ்லைடருக்கு டேரெக்டாக ஸ்டைல் வந்து கொடுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த டிவ்வுக்கு நம்ம ஸ்லைட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, எப்போயுமே நீங்கள் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும், ஓப்பன் க்ளோஸ். நீங்கள் எந்த காம்பனண்ட் எழுதினாலும் அது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்கணும்னா ஸ்டைல் அப்படின்னு கொடுப்போம். ஸோ சின்டாக்ஸ் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஓப்பன் பிரேஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் முடிக்கும்போது உள்ள காம்பனண்ட்ஸ் எல்லாம் எழுதிடணும். அதுக்கப்புறம் கமா ஸ்டைல் ஈக்குவல் டு கர்லி பிரேஸில் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலிங் மென்ஷன் பண்ணும்.
ஸோ நான் இப்போ ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன்னா, ஸோ எனக்கு வித்து தான் வந்து ஃபுல் பேஜாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து ஒரு 400 பிக்சல் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சிஎஸ்எஸில் பண்ணுற ஸ்டைலிங் தான். ஸோ 400 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போய் சைஸ் செக் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 400 பிக்சலுக்கு வந்து நம்ம ஸ்லைடர் வந்து வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் போய் இப்படி எந்த பாயிண்டில் டச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ டிசிசி ஸ்லைடர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிசிசியில் ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்டைல் அப்படின்ற ஒரு இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நான் காம்போனன்ட் எழுத போகிறேன். டிசிசி டாட் ட்ராப் டவுன். ஸோ இப்போ இதோட காம்போனன்ட்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் கெட் பண்ணிக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்கணும்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என் கேஸில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து பனானா. ஸோ இந்த 3 கொடுக்குறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓஆர்ஏ. ஓகே, ஆரஞ்சஸ். நம்ம ஆப்பிள்ஸையும் கேப்ஸ் ஆக்கிடுவோம், ஏன்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ், பனானா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு லிஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் இனிஷியலாக என்ன வேல்யூ செட் பண்ணுறீங்கன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் வேல்யூ ஈக்குவல் டு 10 கொடுத்தோம்னா, அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும். நான் அதை வந்து ஆப்பிள்ஸ் அப்படின்றது கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதுக்கும் நம்ம ஒரு ஐடி கொடுக்கணும். ஸோ இந்த ஐடி வந்து நான் மை ட்ராப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஐடி வந்து நீங்கள் கேப்ஸில் போடக்கூடாது, ஐடி எப்பயுமே ஸ்மாலில் தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் ட்ராப் டவுனுக்கு தேவையான எலமெண்ட்ஸ். லைக்வைஸ் சொன்ன மாதிரி இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வித்துக்கு வரும். வித் 100% அப்படின்ற கணக்கில் வந்து இது இந்த யூஐ ஃபுல்லாகவே தெரியும் த்ரூ அவுட் த வித். ஸோ அதுக்கு அகெயின் நான் சொன்ன மாதிரி நம்ம எதை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டைலிங்கில் வித்தை வந்து கம்மி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட். ஸோ லோட் ஆகிரட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் க்ரியேட் ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் வித்தை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. அதுக்காக அகைன் ஐம் கோயிங் டு சேஞ்ச் த வித் 400 பிக்சலே ஃபைன். இதில் வித் மட்டும் தான் மாற்ற முடியுமா, வேறு எதுவும் மாற்ற முடியாது. நீங்கள் ஹைட் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் ஹைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சம் 120 பிக்சல் கொடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. ஐ ஹாவ் நோ ஐடியா இது எந்த மாதிரி வரும்னு, பட் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேவ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதான் ட்ராப் டவுன் ஸ்லைடர். இந்த மாதிரி மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் இருக்குது. லைக் இன்புட் காம்போனன்ட். ஸோ அதை பற்றி கூட பார்ப்போம் நம்ம. ஸோ அப்படியே இதையும் முடித்த மாதிரி இருக்கும் இதில். ஸோ இன்புட் காம்போனண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் இருக்கும். ஸோ பட் இது வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ இதை பற்றி நம்ம இது பண்ண வேணாம். ஐ திங்க் இந்த 2 காம்போனண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஓகே. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் கால் பேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த இதையும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவே காமிச்சிடுறேன். ஸோ ஒரு கிராஃபையும் ஒரு ட்ராப் டவுனையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ அதை அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கால் பேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ யூடியூப் போனீங்கன்னா டீப் மேட்ரிக்ஸ்னு சேனல் இருக்கும். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அன்டில் தென் என்ஜாய் லேர்னிங். தேங்க்யூ.